சாதாரணமான ஒரு குடும்பத்துல கணவன் பேர்ல அல்லது வாய்வின் பேர்ல இன்சூரன்ஸ் இருக்குன்னு வையுங்கோ, அது எப்படி நாங்கள் ஒரு கணவன் மனைவிக்குள்ள 2 பேருக்குள்ளேயும் மாத்தி கொள்றது? முக்கியமாக நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன் என்ன மாதிரி சொன்னால், இன்சூரன்ஸ் ஒரு வீடு இருந்தால், ஒரு 5 மில்லியன்ல ஒரு வீடு வச்சிருந்தால் அந்த 500,000 மில்லியனுக்கு உரிய மோட்கேஜ் தொகையை யார் கட்டுகின்றார்களோ, கணவன் மனைவி சேர்ந்து கட்டலாம் அல்லது கணவன் தனியே கூட கட்டலாம். அப்ப அந்த பட்சத்தில் கணவனுக்கு 500,000 மில்லியனுக்கு கட்டாயமாக இன்சூரன்ஸ் தேவை. வாய்வை எடுத்துக்கொள்ளும் பொழுது அவன் இன்கம் குறைவாக இருந்தால் அந்த மோட்கேஜ் பேமெண்ட்ல யார்கிட்ட கண்ட்ரிபியூஷன் கூடவாக இருக்கோ அவருக்குத்தான் அதிக அளவு இன்சூரன்ஸை எடுத்துக்கொள்ள வேண்டும். என்னென்னு சொன்னால் அவருக்கு இழப்பு ஏற்படும் பொழுது அந்த மோட்கேஜ் கட்டுவதற்கு பெரிய கஷ்டமாக இருக்கும். எனவே யார் அந்த மோட்கேஜை பே பண்ணுவதில் அதிக பங்கு வகிக்கின்றார்களோ அவர்களுக்கு தான் அதிக இன்சூரன்ஸை எடுத்து அவர்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பேங்க்ல எடுக்காமல் பிரைவேட்டாக ஒரு 20 இயர்ஸ் அல்லது 10 இயர்ஸ் டேர்ம் இன்சூரன்ஸை மோட்கேஜை கவர் பண்ணுவதற்காக எடுத்து அந்த மோட்கேஜ் முடியும் வரையும் உங்கள் அந்த பாதுகாப்பை உறுதிப்படுத்தி கொண்ட பின்னர் அந்த மோட்கேஜ் இன்சூரன்ஸ், அதாவது லைஃப் இன்சூரன்ஸை மாற்றி லைஃப் இன்சூரன்ஸாக மாற்றி அதை பிள்ளைகளிடம் கொடுக்கும் பொழுது அவர்கள் அதை தொடர்ந்து அதற்குரிய பணத்தை பே பண்ணி கொண்டு வருவார்களே ஆனால் அந்த 500,000 அவர்களுக்கு டாக்ஸ் ஃப்ரீயாக போகின்றது. அவளுடைய வாழ்க்கையிலே இன்னொரு 20 இயர்ஸுக்கு கட்ட வேண்டிய ஒரு லைஃப் இன்சூரன்ஸுக்கு மாற்றி போட்டு இன்னொரு 20 இயர்ஸோ 30 இயர்ஸுக்கோ கட்ட வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டால் அவர்கள் மேக்சிமம் கட்டுவார்கள் 100 and 150,000 வரையில் தான் அந்த 500 காப்புறுதிக்கு கட்ட வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படும். அந்த சந்தர்ப்பங்களில் அவர்கள் ஏர்லி ஸ்டேஜில், அதாவது 1 to 20 இயர்ஸ் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்து தங்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொண்டு அதன் பின்னர் அதை லைவுக்கு மாற்றி அதை பிள்ளைகளிடம் கொடுக்கும் பொழுது அந்த மந்த்லி பேமெண்டை பிள்ளைகள் செய்யக்கூடியதாக இருக்கும் ஈஸியாக. அப்படி அவர்கள் தொடர்ந்து அந்த மந்த்லி பேமெண்ட் செய்வார்களே ஆனால் அந்த 500,000 காப்புறுதி தொகையும் நிச்சயமாக என்று ஒரு நாள் அவர்களுக்கு கிடைக்கும். அதுவும் டாக்ஸ் ஃப்ரீயாக கிடைக்கும். அப்ப நீங்கள் பேங்க்ல செய்யாமல் உங்கள் காப்புறுதியை பிரைவேட்டாக செய்யும் பொழுது உங்களுடைய முழு தொகையும் அந்த 20 வருடங்களிலே கிடைக்கின்றது. அந்த 20 வருடங்கள் முடிந்த பின்னரும் அந்த லைஃப் இன்சூரன்ஸ் டேர்ம் இன்சூரன்ஸை, மோர்கேஜ் டேர்ம் இன்சூரன்ஸை லைஃப் இன்சூரன்ஸாக மாற்றி உங்கள் பிள்ளைகள் வளர்ந்தவுடன், ஏனென்றால் இப்போ 5 வயதில் ஒரு பிள்ளை இருந்தால் 20 வயதிலே அவர்களுக்கு 25 வயதாக மாறிவிடும். அந்த சந்தர்ப்பங்களில் அவர்கள் அந்த மாதாந்த தொகையை ஈஸியாக கட்டக்கூடியதாக இருக்கும். அப்படி அவர்கள் தொடர்ந்தும் கட்டுவார்களே ஆனால் நீங்கள் இவ்வளவு காலமும் கஷ்டப்பட்டு கட்டிய பணத்தின் பலனை அவர்கள் அனுபவிப்பதற்கு நீங்கள் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்துக்கிறீர்கள். அப்ப எனவே உங்களுக்கு ஒரு காப்புறுதி உங்கள் பாதுகாப்பு உறுதிப்படுத்துவதன் மட்டுமன்றி உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு நீங்கள் ஒரு வித்திட்டவர்களாக நீங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. இப்போ பெரும்பாலான, அதாவது ஒரு காப்புறுதி செய்து இருக்குது வீட்டுக்கு, அது வீட்டுக்குன்றது மோகேஜுக்கு மட்டும்தான் இருக்கும் இல்லையா? அப்ப அதுல கணவனுக்கோ மனைவியோ உடல் சுயமீனமாக இருந்தால், வேலை இல்லாம இருந்தால் என்ன நடக்கும்? ஆமா, இது ஒரு முக்கியமான இப்ப இப்படியானவருக்கு பல பிரச்சனைகள் இருக்கின்றன. உதாரணமாக ஒரு ஆள் ஒரு ஈவன் 1 மில்லியனுக்கு கூட ஒரு காப்புறுதி இருந்தால் அவர்களுக்கு ஒரு சம்பவத்தை கூற விரும்புகிறேன் என்றால், போன கிழமை நடந்த என்னன்னு சொன்னால், ஒரு ஆள் கேட்டார், தனக்கு 3 கம்பெனியில் டோட்டலா ஒரு 1 மில்லியனுக்கிட்ட இன்சூரன்ஸ் இருக்கு, வாய்ப்புக்கும் ஒரு 1 மில்லியனுக்கிட்ட இன்சூரன்ஸ் இருக்கு. அப்ப அவர் கேட்டார், தனக்கு இன்னும் ஒரு 500,000 இன்சூரன்ஸ் போட சொல்லி கேட்டார். அப்ப நான் கேட்டேன், உங்களோட இன்கம் அவ்வளவு எல்லாத்தையும் கேட்டேன், அப்ப ஏன் உங்களுக்கு இன்சூரன்ஸ் தேவை என்று சொன்னால், அவர் சொன்னார், தனக்கு கொண்டு நடந்தால் வாய்வுக்கும், வாய்வு கொண்டு நடந்தால் தனக்கும் காசு தேவை என்று சொல்லி. நான் அவரிடம் திருப்பி கேட்டேன், தற்செயலா உங்களுக்கு, அவர் செல்ஃப் எம்ப்ளாய்டா இருக்கின்றார், அப்ப நான் அவரிடம் கேட்டேன், உங்களுக்கு ஒரு வருத்தம் வந்தால் இந்த இவ்வளவு இன்சூரன்ஸுக்கும் யார் மந்த்லி பேமெண்ட் செய்வார்கள் என்று. அப்ப அவருக்கு அது பதில் அளிக்க முடியாது. ஏன்னு சொன்னால் அவர் செல்ஃப் எம்ப்ளாய்டா இருக்கின்றார், அவருக்கு ஒரு வருத்தம் வரும் இடத்து அந்த லைஃப் இன்சூரன்ஸ் அவர் எவ்வளவு தொகையை வைத்திருந்தாலும் அந்த கட்டுத்தொகையை அவர் தொடர்ந்து கட்ட முடியாத ஒரு நிலைமை ஏற்படும். அந்த சந்தர்ப்பத்தில் அவர் ரியலைஸ் பண்ணணும், அவர் நினைக்க வேண்டும், லைஃப் இன்சூரன்ஸ் மட்டும் அதிக தொகையில் எடுத்து வைத்திருந்தால் போதாது, அதை தொடர்ந்தும் கட்டக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் உங்களிடம் இருக்க வேண்டும். அப்ப அந்த சந்தர்ப்பங்களில் நீங்கள் கட்டாயமாக ஒரு கிரிட்டிக்கல் இன்சூரன்ஸ் அல்லது டிசபிலிட்டி இன்சூரன்ஸை எடுத்து வைத்திருந்தால் உங்களுக்கு ஒரு வருத்தம் அல்லது உங்களுக்கு வேலை செய்ய முடியாத இடத்து தொடர்ந்தும் உங்கள் இன்கம் உறுதிப்படுத்தப்படும். அதனால் வருகின்ற இன்கத்தை எடுத்து நீங்கள் தொடர்ந்தும் அந்த லைஃப் இன்சூரன்ஸை கட்ட முடியும். பலர் அதிக தொகையான இன்சூரன்ஸை எடுத்து வைத்திருக்கின்றார்கள், ஆனால் அவர்கள்
நான் கூற விரும்புவது என்னென்று சொன்னால், தொடர்ந்தும் அந்த லைஃப் இன்சூரன்ஸுக்குரிய மாதாந்த தொகையை அவர்கள் கட்ட வேண்டும் என்றால் அவர்களுடைய இன்கம் தொடர்ந்தும் இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் 2-3 வழிகளை கையாளலாம். அதாவது ஒன்று செய்யலாம், அவர் டிசேபிலிட்டி வேவர் பிரீமியத்தை அதில் ஆட் பண்ணலாம், அல்லது ஒரு கிரிட்டிக்கல் இன்சூரன்ஸை எடுக்கலாம், அல்லது டிசேபிலிட்டி இன்கத்தை எடுக்கலாம். அப்படி பல முறையான இன்சூரன்ஸ் இருக்கின்றன. அப்போ உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி இன்சூரன்ஸை எடுத்து அதை தொடர்ந்தும் நீங்கள் கட்ட முடியுமா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வதன் மூலம் நீங்கள் எடுத்த இன்சூரன்ஸை பலனை அனுபவிக்கக்கூடியதாக இருக்கும். ஏனென்று சொன்னால், உங்களுக்கு இன்கம் குறைந்தவுடன் நீங்கள் 1 மில்லியனுக்கு இன்சூரன்ஸ் வைத்திருந்தால் இன்கம் குறைந்தால் அந்த மாதாந்த தொகை கட்ட முடியாத ஒரு சந்தர்ப்பம் வருமிடத்து நீங்கள் தொடர்ந்தும் அதை வைத்திருக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த மோர்கேஜ் இன்சூரன்ஸையும் இதையும் கம்பேர் பண்ணும் பொழுது, ஒரு என்னுடைய நண்பர் ஒரு ஆளுக்கு நடந்தது என்னன்னு சொன்னால், அவர் ஒரு 33 வயது இருக்கும் பொழுது வீடு வாங்கினார். அவர் வீடு வாங்கும் பொழுது அவருக்கு மோர்கேஜ் வந்து 500,000 இருந்தது. அப்போ அவர் சொன்னார், தனக்கு $33 தான் வருது மாதாந்த தொகை இந்த மோர்கேஜுக்கு. அப்போ எனக்கு வந்து பேங்க்லேயே நான் அந்த மோர்கேஜ் இன்சூரன்ஸை வைத்திருக்க விரும்புகின்றேன் என்று சொன்னார். அப்போ நான் சொன்னேன், அதே இன்சூரன்ஸை நீங்கள் எங்களிடம் நம்ம எடுக்கும் பொழுது கிட்டத்தட்ட அதே பெறுமதி தான் வருகின்றது. அப்போ நீங்கள் மாற்றி வச்சிருக்கலாம் வேண்டுக்கு, நோ பேங்கில் சேவ், நான் பேங்க்லாம் வச்சிருக்கணும் என்று அந்த மோர்கேஜ் இன்சூரன்ஸை வைத்திருந்தார். ஆனால் என்ன நடந்ததுன்னு சொன்னால், அவருக்கு ஒரு வருத்தம் வந்த விடத்து, உண்மையிலே அவருக்கு வருத்தம் உண்டு, வயிற்றில் ஒரு வருத்தம் ஒன்று வந்த விடத்து அவருக்கு ஒரு வேலைக்கு போக முடியாத ஒரு சிச்சுவேஷன் ஏற்பட்டது முதலிலே. பின்னர் அவர் அந்த அப்படி சிச்சுவேஷன் ஏற்படும் பொழுது மோர்கேஜை கட்ட முடியவில்லை. அந்த நேரத்தில் அவர் அந்த வீட்டை விற்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டது. அவர் வீட்டை விற்க வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்படுத்தி அவர் வீட்டுடன் வைத்திருந்த மோர்கேஜ் இன்சூரன்ஸும் கேன்சல் ஆகிவிடும். அப்போ அந்த பட்சத்தில் அவருக்கு ஏற்கனவே லைஃப் இன்சூரன்ஸும் இல்லை, மோர்கேஜ் இன்சூரன்ஸ் மட்டும்தான் இருந்தது. அப்போ அவர் வீட்டையும் இழந்தது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு லைஃப் இன்சூரன்ஸ் என்ற ஒரு கவரேஜை எடுக்க முடியாத ஒரு ஃபியூச்சரில் எடுக்க முடியாத ஒரு சிச்சுவேஷனும் ஏற்பட்டது. அப்போ அவர் வந்து வீட்டையும் இழந்தது மட்டும் இல்லாமல் அவர் லைஃப் இன்சூரன்ஸை கூட அவர் வைத்திருக்க முடியாத ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டது. அதனுடன் தொடர்ந்து அவர் இன்கம் இல்லாதபடியால் அந்த வாழ்க்கைக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது. எனவே இன்சூரன்ஸ் எடுக்க வேண்டும் என்றதற்காக எடுக்காமல், உங்களுக்கு எவ்வளவு தேவை இன்சூரன்ஸ், எப்படியான இன்சூரன்ஸ் உங்களுக்கு தேவை என்பதை சரியான முறையிலே திட்டமிட்டு நீங்கள் ஒரு இன்சூரன்ஸ் செய்வதன் மூலம் உங்களுடைய தொடர்ச்சியான அந்த பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும். இப்போ இன்சூரன்ஸ் வந்து நீங்கள் எவ்வளவு வைத்திருக்கணும் என்றதும் மற்றது எவ்வளவு உங்களுக்கு மந்த்லி கட்ட வேண்டும் என்பதும் உங்களை பொறுத்து தான் இருக்கின்றது. ஆனால் அதை சரியான முறையில் அலோகேட் பண்ணி எடுப்பது தான் முக்கியம். ஒன்றை கூட எடுத்து ஒன்றை குறைய எடுக்காமல் அதை பேலன்ஸ் பண்ணி சரியான முறையில் தெரிவு செய்து எடுப்பதன் மூலம் நீங்கள் தொடர்ந்தும் உங்களுடைய காப்புறுதியை நீங்கள் உறுதி செய்ய கொள்ள முடியும். என்னன்னு சொன்னா யூனிவர்சல் இன்சூரன்ஸ் இருக்கு. ஆமாம், அது வந்து நல்லமா அந்த 20 years காட்டினா கேஷ் பேக் தருவன்னு சொல்றாங்க, நடக்காட்டியும். ஆமாம், அது உண்மையா? யூனிவர்சல் இன்சூரன்ஸ்ல வந்து பல விதமான யூனிவர்சல் இன்சூரன்ஸ் இருக்கு. அதில் வந்து ஒரு ஆப்ஷன் வந்து 20 வருஷத்துல கட்டினால் அதன் பின்னர் கட்ட தேவையில்லை. அப்படியான இன்சூரன்ஸ்லையும் சில கம்பெனி வந்து கேரண்டி பண்ணி கொடுக்கின்றார்கள் 20 வருடம் பின்னர் கட்ட தேவையில்லை என்று. ஆனால் அந்த கேஷ்பேக் என்றது நீங்கள் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் இது உண்மையான ஒரு முக்கியமான கேள்வி. ஏனென்று சொன்னால் பலர் இந்த கேஷ்பேக் என்றவுடன் அந்த பாலிசியை தாங்குவோம்னு சொல்லி எடுப்பார்கள். ஆனால் அந்த கேஷ்பேக் என்பது நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். என்ன மாதிரி என்று சொன்னால், இப்போ நீங்கள் 20 வருடங்களுக்கு கட்டிய பின்னர் அந்த பாலிசியில் இருக்கின்ற கேஷ்பேக்கை நீங்கள் எடுத்தீர்களானால், கேஷாக எடுத்தீர்களானால் உங்கள் பாலிசி கேன்சல் ஆகிவிடும். அப்படி இல்லாட்டி நீங்கள் லோனாக தான் அந்த கேஷை எடுக்கலாம். அப்போ அந்த கேஷ்பேக் இன்சூரன்ஸ் என்பது என்ன மாதிரி செய்கிறாள் என்றால், உதாரணமாக நீங்கள் 100,000க்கு ஒரு இன்சூரன்ஸ் எடுத்தால் அதுக்குரிய மாதாந்த தொகை $50 இருந்தால் நீங்கள் 20 வருடத்திலே அதை கட்டை முடிப்பதற்காக நீங்கள் எக்ஸ்ட்ராவாக இன்னும் ஒரு 30-40 ரூபாயை கட்டுகின்றீர்கள். அப்போ அந்த எக்ஸ்ட்ராவை கட்டுற காசை அவர்கள் உங்களிடம் 20 வருடங்களுக்கு கலெக்ட் பண்ணி அந்த மொத்த தொகையிலிருந்து வருகின்ற இன்ட்ரெஸ்ட் மூலம் உங்கள் மாதாந்த இன்சூரன்ஸ் தொகையை தொடர்ந்து கட்டுகின்றார்கள். அப்போ நீங்கள் அந்த எக்ஸ்ட்ரா கட்டின காசு கியூமுலேட் பண்ணி ஒரு 10,000 15,000 ரூபா வருமிடத்து அந்த காசை எடுத்தீர்களானால் அவர்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வராத காரணத்தினால் உங்கள் பாலிசி தொடர்ந்தும் இருக்காது. அப்போ எனவே நீங்கள் கேஷ்பேக் இன்சூரன்ஸா அல்லது கேஷ்பேக் இல்லாமல் எடுக்கிறதா என்பதை உங்கள் மாதாந்தம் உங்களுக்கு எவ்வளவு கட்ட வேண்டும் என்பதுதான் முக்கியம். என்னென்னு சொன்னால், இப்போ உங்களுக்கு உதாரணமாக ஒரு 300,000க்கு மோர்கேஜ் இருந்தால் உங்களுக்கு கட்டாயமாக 300,000 கவரேஜ் தேவை. ஆனால் கேஷ்பேக் இன்சூரன்ஸை நீங்கள் எடுக்க வேண்டும் என்று நினைத்தால் 300,000 இன்சூரன்ஸ் உங்களுக்கு எடுக்க முடியாது. ஏனென்றால் அந்த பிரீமியம் வந்து கணக்கு இருக்கும். எனவே அப்படியான சந்தர்ப்பத்தில் 100,000
இன்சூரன்ஸ் எடுக்காமல் 300,000 யூனிவர்சல் லைஃப் எடுத்தால் சேம் அமௌண்ட் ஆஃப் மந்த்லி பேமெண்ட்டுக்கு நீங்கள் அதிக தொகையான இன்சூரன்ஸை பெற முடியும். ஏன்னா நீங்கள் கேஷ்பேக் என்று சொன்னால் கன பேர் வந்து காசு திருப்பி வருந்தானே என்று யோசிக்கிறது. ஆனால் அப்படி காசு திருப்பி வந்தால் உங்களுக்கு பாலிசி இருக்காது. அப்போ அப்படியான இன்சூரன்ஸை நீங்கள் எடுக்கிறதும் பார்க்க நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸை கூட எடுக்கலாம். ஏன்னா 20 வருஷத்துக்கு தான் உங்களுக்கு கவரேஜ் தேவை. அதுக்கு பிறகு நீங்கள் காசை எடுக்க வேணும் என்ற ஒரு தீர்மானித்திருந்தால் ஏன் நீங்கள் உங்களோட காசை அவளிடம் கொடுத்து அதை நீங்கள் திருப்பி எடுக்க வேண்டும்? அப்போ நீங்கள் சரியாக நீங்கள் உங்களுடைய சிச்சுவேஷனை விளங்கப்படுத்தி அந்த சரியான முறையிலே நீங்கள் அந்த இன்சூரன்ஸ் எடுத்தீர்களானால் உங்களுக்கு தேவையில்லாத ஓவர் பேமெண்ட் இருக்காது. அப்போ என்ன கேஷ்பேக் 20 வருஷத்துல நீங்கள் எடுக்க வேண்டும் நினைச்சிருந்தால் அப்படியான பாலிசி எடுக்கிறதுல பிரயோசனம் இல்லை. ஓகே, தேங்க்ஸ். மிக